எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரீத்தி அம்மு அப்படிங்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு ரெட்டஜட ரிப்பன் வச்சு மடிச்சு பின்னுவோம் இல்லையா, அது வந்து எப்படி பின்னுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தெரியாத நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, நான் படிக்கிற டைம்லலாம் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கிளிப்ஸோ இல்லைனா கொஞ்சம் மாடர்னான டிசைனான பின்னல்லாம் போட்டு போகிறது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். பட் இப்போ இருக்கிற ஸ்கூலில் வந்து ரிப்பனே வந்து ரொம்ப கட்டாயம்லாம் கிடையாது. கட்டணம்னா கட்டலாம், அப்படி இல்லைனா வெறும் ரப்பர் பேண்டு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து அலவுட் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கிளிப்பு வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நார்மலாக நம்ம வந்து பின்னுறது மாதிரி தான், நார்மலாக நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இதில் என்ன ஒரு டிப்பு என்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பின்னை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து போனிடெயில் மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வந்து நீங்கள் ரப்பர் பேண்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து மேபி சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற பசங்களா இருக்காங்க அப்படின்னா, வரும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது ஃபுல்லாக களைஞ்சு வரமாட்டாங்க. மேபி அந்த ரிப்பன் வந்து கலந்தா கூட, பின்னல் கலந்தா கூட அது அந்த ரப்பர் பேண்டில் வந்து கொஞ்சம் டைட்டாக அப்படியே இருக்கும், தலை வந்து களையாமல், முடி களையாமல் இருக்கும். அடுத்தது நார்மலாக இதே மாதிரி பின்னிட்டு இப்போ வந்து நம்ம ரிப்பன் எடுத்துக்கிறோம். இந்த ரிப்பனில் வந்து நம்ம 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு ஹைட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம வந்து தலை பின்னும் போது 3 பாகமாக பிரித்து பின்னுவோம் இல்லையா, இதில் வந்து ரிப்பனை வந்து நம்ம அந்த ரிப்பனோட 2 சைடையும் வந்து 2 பாகமாகவும் நம்மளோட முடியை வந்து ஒரு பாகமாகவும் வச்சுட்டு இதே மாதிரி நார்மலான பின்னல் மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்கிறீங்க, இது கூட தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. தெரியாதனால தான் சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை நார்மலாக பின்னிட்டு இப்போ நான் இதில் தெளிவாக காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு சைடு ரிப்பனை எடுத்து அடுத்த சைடில் இந்த மாதிரி போட்டு அப்புறம் உள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுத்து நம்ம வந்து டைட்டாக ஒரு நாட் வந்து நல்லா போட்டுக்கணும். அது வந்து நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மடக்கி, அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ ரிப்பன், அதாவது நம்ம ஃபைனலாக போடுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம பூ அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த பூ போடுறது வந்து நீங்கள் எத்தனை இதில் போட போகிறீங்க, அது வந்து இப்போ 4 பூ 6 பூ 8 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு போட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த ரிப்பனோட லென்த்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 4 தான் போட போகிறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி நாட் போட்டுட்டு, இப்போ நான் இதை வந்து நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் பூ போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு டிப்பு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரிப்பனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்ட் வந்து பிரியாமல், நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டிப்பு வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி சும்மா அது பிளைனாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஸ்கூல் போகிற டைம்லலாம் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ போட்டுட்டு அதை வந்து நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. சும்மா அப்படியே விடாமல் கொஞ்சம் நல்லா இப்படி விரிச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெசென்டபிளாக நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்த சைடு வந்து பின்னல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிப்பை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நல்லா எண்ணெய் வச்சு வலிச்சு வாரி நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுத்து வச்சு கெட்டி விடுவாங்க அம்மாலாம். வந்து அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல வகுடு எடுத்து பின்னுறோமோ அது வந்து அப்படியே தலை வலிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வகுடு எடுத்து நம்ம பின்னுற இடத்துல வந்து திரும்ப முடியே வளராத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சொட்ட மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பசங்களுக்கு கிளிப்ஸ் வந்து அலவுடு அப்படின்னா குட்டி குட்டியான கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் முடி களையாத மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பின்னலையும் கொஞ்சம் லூஸாகவே பின்னி விடுங்க. இது அது மட்டும் இல்லாமல் அப்போவே சொல்லுவாங்க, ரெட்டை ஜடை வந்து மடித்து கட்டிட்டு போனோம் அப்படின்னா நல்ல முடி வந்து வளரும், ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரிப்பனே வந்து எத்தனை நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பசங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரிப்பனே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா, ரிப்பன் வச்சு மடித்து கட்டுறதே அவங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.